அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒன்று சேர்ந்து என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நல்ல தேவனே, நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிறீங்க. நீங்கள் செய்ய நினச்சது எதுவுமே தடைபடாது. எல்லாவற்றையும் சரியாகத்தான் செஞ்சுருக்கீங்க, செம்மையாகத்தான் செஞ்சுருக்கீங்க, அருமையாக செஞ்சுருக்கீங்க. உமக்கு நாங்கள் கோடாகோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீசர்கள் தங்களால் முடியாது என்று சொன்ன ஒரு காரியத்தை தேவன் முடியும் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தை. இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு இளைஞன் ஆண்டவராகி இயேசுவினிடத்திற்கு வருகிறான். அவரிடத்தில் வந்து அவரை பார்த்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அல்லது பரலோகத்திற்கு செல்வதற்கு நான் என்ன நன்மை செய்யணும் என்று கேட்கிறான். இயேசு அவனுக்கு 10 கற்பனையை எடுத்து சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த கட்டளையை ஆண்டவர் சொல்கிறார். 18, 19 வசனங்களிலே அது இருக்கிறது. உடனே அந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இதையெல்லாம் என்னுடைய சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்று கேட்கிறான். நல்ல ஒரு நோக்கத்தோடு வந்த ஒரு வாலிபனை இங்கே நம்ம பார்க்கிறோம். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால்
போய் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியினாலே இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் எல்லா காரியத்திலும் கை கொண்டு வருகிறான். கட்டளைகளையும் கற்பனைகளையெல்லாம் சிறு வயது முதற்கொண்டே கை கொண்டு வரக்கூடிய இந்த வாலிபன் ஒரே ஒரு விஷயத்தில் அவன் குறைபட்டிருக்கிறான். என்ன குறைவாம்? ஐஸ்வர்யம். அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம். பணத்துக்கு இவன் அடிமையாகிவிட்டான். செல்வத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இவன் அடிமையாகி போனதுனால கடவுளை பின்பற்றுவதற்கு அந்த ஐஸ்வர்யம் ஒரு பெரிய தடையாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவன் அந்த விஷயத்தில் அவன் முழுமையாக தன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது சில நேரங்களில் இந்த உலகத்துக்குரிய சில விஷயங்களில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, வாலிபனை எல்லாவற்றையும் கை கொண்ட இவனுக்கு இந்த ஒரு விஷயத்தில் அவன் சிக்கி இருக்கிறான். பார்த்தீங்களா? இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களிலையும் சரியாக இருக்கிற நாம் சில காரியங்களில், சில பாவங்களில், சில கண்ணிகளில், சில சிக்கல்களில், சில அருவருப்பான அசுத்தங்களில் நம்ம இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சிக்கி கிடக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. ஆண்டவர் இன்னைக்கு அதையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பலவீனங்களும் இருக்கும். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்களும் இருக்கும். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவங்கள கட்டி வைத்திருக்கும். அதையும் நம்ம மேற்கொள்ளணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்ன உடனே சீசருடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஆண்டவரே, சீசர்கள் அதை கேட்டபோது மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கிறார். அப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே, அப்படின்னா பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு பணக்காரங்க ஐஸ்வர்யவான்கள் வரமாட்டாங்களா என்று கேட்டபோது இயேசு சொன்ன பதில் தான், மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே கூடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி ஒரு சில காரியங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் அப்படியே அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. வெளியே வர ஆசை உண்டு, ஆனாலும் உங்களால் முடியாது என்று இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனால் இது கூடாதது தான். இந்த கடினமான அல்லது இந்த இக்கட்டிலேருந்து வெளியே வர்றது சுயமாக முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் தேவன் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவார். உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஆமேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்ம ஐஸ்வர்யத்தை சேர்க்கறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை ஆமேன் அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் ஏதுவாக செலவழிக்க நேர்ந்தால் அது சாபமாக மாறிவிடும். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விட முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற அந்த பாவத்திலிருந்து, வெளியே வர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியிலிருந்து உங்களை விடுவிக்க தேவனாலே கூடும், தேவனாலே முடியும். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அந்த வாலிபன் மிகுந்த வருத்தம் அடைந்து போய்விட்டான் பாருங்கள். நீங்கள் அப்படி போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலைக்கான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல தகப்பனே, யாரெல்லாம் இன்றைக்கி ஏதோ சில காரியங்களில் சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் இது என்னால் முடியாது என்று சொல்லி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகிற ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.